வேலைக்கு சென்ற மாமியார் மீனப்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து வேளச்சேரியில் உள்ள தன் வீட்டுக்கு வந்து சேர்ந்த 5வது நிமிடமே கருப்பையாவிற்கு அதிர்ச்சியாகிவிட்டது. தான் அணிந்திருந்த கோட் சூட்டை எல்லாம் களைத்துவிட்டு வேட்டி காலர் வைத்த ஷர்ட்டுக்கு தன்னை மாற்றிக்கொண்டு வீட்டின் பிரதான அறைக்கு வந்தவன் ஏசியை இயக்கிவிட்டு அமர்ந்தான். எதிரில் வந்த அமர்ந்த அவன் தாயார் சாத்தம்மை ஆச்சி அவர்கள் இரு கைகளாலும் தன் முகத்தை மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள். கருப்பையா பதறி போய்விட்டான். தன் தாயாரின் அருகே சென்று அவர்களுடைய கைகள் இரண்டையும் விலக்கிவிட்டு சைகையால் அவர்களை சமாதானப்படுத்தியவன் மெல்லிய குரலில் பேசத் துவங்கினான். அத்தா, இப்போது என்ன நடந்துவிட்டது? ஏன் அழுங்குறீங்க? சொல்லுங்க என்றான். உனக்கு சிரமம் அப்பச்சி. என்னால் உன் குடும்ப வாழ்க்கை பெரும் பிரச்சனையாகி கொண்டிருக்கிறதே. நான் எதையும் பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை. நீங்கள் தான் தேவையில்லாமல் உங்களை குழம்பிக் கொள்கிறீர்கள். எப்போதும் நீங்கள் சொல்வது போல ஆண்டவன் நமக்கு துணை செய்வான். நான் எவ்வளவு சொல்லியும் உன் மனைவி கேட்கவில்லை அப்பச்சி. அவள் நினைத்தபடி கைப்பிள்ளையை தூக்கி கொண்டு தனி ஆளாக தன் ஆத்தா வீட்டிற்கு போய்விட்டாள். அதை நினைத்துதான் எனக்கு தீராத வருத்தமாக இருக்கிறது. அவள் போனதற்கு நீங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? நான் நேற்று காலையில் டில்லியிலிருந்து 1/2 மணி நேரம் அவளுடன் ஃபோனில் பேசியிருக்கிறேன். நான் வரும் வரை பேசாமல் இரு என்று கண்டித்து சொல்லியிருக்கிறேன். அதையும் மீறி அவள் புறப்பட்டு போயிருக்கா. ஆகவே விடுங்கள். உங்கள் மீது எந்த குற்றம் இல்லை அப்பச்சி. ஊர் உலகம் என்ன சொல்லும்? நல்லா இருந்த மகன் குடும்பத்தை இந்த பாவி மட்டும் போய் பிரித்து விட்டாள் என்று என்னை தானே ஏசும். உன் அப்பச்சியை பறி கொடுத்து 6 மாதங்கள் கூட ஆகவில்லையே. அதற்குள் எனக்கு இந்த அவப்பெயர் தேவைதானா? ஆகவே நீ போய் அவளை அழைத்து கொண்டு வா. நான் எனக்கு ஏதாவது வழி பண்ணி கொள்கிறேன். ஆத்தா, ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்க. பிரளயமே வந்தாலும் உங்களை நான் தனியாக அனுப்ப மாட்டேன். நீங்கள் கடைசி வர என்னோட தான் இருக்க போறீங்க. ஊர உலகத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். மாமியார் மருமக சண்டை யார் வீட்டில் தான் இல்லை. அவள் எங்கே போய்விடப் போகிறாள்? 10 நாட்களில் தானாக திரும்பி வருவாள் பாருங்கள். போகும்போது தன் கிளைக்காரி ஒருத்தையும் வைத்துக்கொண்டு அவள் பேசிவிட்டு போனதை பார்த்தால் அவள் தானாக திரும்பி வருவதாக எனக்கு தோன்றவில்லை. வராவிட்டால் போகிறது கழுத என்று சொன்ன கருப்பையா தன் பேச்சை நீட்டிக்க விரும்பாமல் தன் தாயாரின் கவனத்தை மாற்ற நோக்கத்தோடு தொடர்ந்து சொன்னான். அவளை பற்றி அப்புறம் பேசுவோம். எனக்கு பசிக்கிறது. ஏதாவது டிஃபன் செய்து எடுத்து வாருங்கள். சாத்தம்மை ஆச்சி அவர்கள் சமையலறையை நோக்கி எழுந்து செல்ல கருப்பையா அன்றைய செய்தித்தாளை கையில் எடுத்துக்கொண்டு அதை படிக்க துவங்கினான். மனம் செய்தித்தாளில் நாட்டம் கொள்ளவில்லை. எப்படி கொள்ளும்? தன் வீட்டில் நடந்து கொண்டிருக்கும் மருமகள் மாமியார் சண்டையின் தீவிரம் அவனுக்கு தெரிந்ததுதான். இஸ்ரேல் லெபனான் போர் போல குண்டுவீச்சு இல்லையே ஒழிய வார்த்தைகள் தடித்து விட்டன. இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். எப்படி நிறுத்தலாம்? அவன் தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான். கருப்பையாவிற்கு திருமணமாகி 3 ஆண்டுகளாகின்றன. முதல் 3 வருடத்தில் பிரச்சனை ஏதும் இல்லை. தெளிந்த நீரோடையாக வாழ்க்கை சென்றது. அவன் மனைவி கண்ணம்மை நல்லவள்தான். யாரும் சீண்டாதவரை. நிர்வாக இயலில் முதுகலை பட்டம் பெற்றவள். கருப்பையாவிடம் இல்லறத்தில் அனுசரணையாக தான் நடந்து கொண்டாள். திருமணமாகி தன் கணவருடன் டெல்லிக்கு சென்றவள் வெகு சீக்கிரமே டெல்லிக்கும் ஹிந்தி மொழிக்கும் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டு விட்டாள். 1 வருடத்துக்கு முன்பு அழகான பெண் குழந்தை ஒன்றையும் பிறந்துவிட்டது. ஆனால் கருப்பையாவின் அன்பு தந்தை குமரப்பா செட்டியார் அவர்கள் 6 மாதங்களுக்கு முன்பு ஹார்ட் அட்டாக்கில் இறந்த பிறகுதான் நான் வருகிறேன் தடுக்கு போட என் ஆத்தா வருகிறாள் புள்ளை எடுக்க என்னும் பழமொழி போல பிரச்சனைகள் அடுக்கடுக்காக வந்துவிட்டன. தன் தந்தையார் இறந்த பிறகு அவர் செய்து கொண்டிருந்த வியாபாரத்தை ஒழுங்கு பண்ண வேண்டும் என்பதற்காகவும் தன் தாயார் தனியே சிரமப்படக்கூடாது என்பதற்காகவும் கருப்பையா சென்னைக்கு மாற்றல் வாங்கி கொண்டு வந்து விட்டான். ஆதம் பக்கத்தில் இருந்த தங்கள் வீட்டை வாடகைக்கு விட்டதோடு தான் வேலை பார்த்த நிறுவனத்திற்கு அருகில் வேளச்சேரியில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஃப்ளாட் ஒன்றை வாங்கி கொண்டு குடியேறிவிட்டான். குடியேறிய 2வது நாளில் இருந்தே மாமியார் மருமகள் சண்டை சிறிய அளவில் ஆரம்பித்து விட்டது. எங்கேதான் மாமியாரும் மருமகளும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள்? 10% வீடுகள் தான் விதிவிலக்காக இருக்கலாம்.
பெரும்பாலான சண்டைகளுக்கு தலைமுறை இடைவெளிதான் முக்கியமான காரணம். பானிபூரி, பேல்பூரி, பாவுபூஜி என சாட் உணவு ஐட்டங்களையும், காளான் சூப், சிக்கன் கோப்தா, நான், கோபி மஞ்சூரியன், வெஜிடேரியன் புலாவ் என்று கான்டினென்டல் உணவுகளையும் படிக்கும்போது மட்டுமல்ல, டெல்லியில் குடுத்தனம் நடத்தும் போது சாப்பிட்டு பழகிவிட்டவள் கண்ணம்மை. மாலை மற்றும் இரவு உணவு பெரும்பாலும் வெளியில்தான். அதே போல சமைத்து மதியம் மீதமான உணவு அப்படியே குப்பை தொட்டிக்கு போய்விடும். கருப்பையாவிற்கு மாத சம்பளமாக 1,00,000 ரூபாய் வருவதால் அவளுக்கு இதெல்லாம் சாத்தியமாயிற்று. அதே போல ஒரு நாள் கட்டிய புடவையை அடுத்த நாள் கட்ட மாட்டாள். காட்டன் புடவைகள், காட்டன் ரவிக்கைகள், அதுவும் துவைத்து ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணியவற்றை தான் அணிவாள். சிக்கனத்தை மூச்சாக கொண்ட பார்வதி ஆட்சிக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை. பெரிய நஷ்டம் ஒன்று இல்லை, கண்டுகொள்ளாமல் இரு ஆத்தா என்று கருப்பையா பல முறைகள் சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. அடுத்து இவள் ஸ்டார் டிவி, ஸ்போர்ட்ஸ் சேனல்கள், சன் மியூசிக் என்று தேடி பிடித்து பார்ப்பாள். பார்வதி ஆட்சிக்கு சன், ராஜ், விஜய் தவிர, அதுவும் கண்ணீரை வளைவளிக்கும் தொடர்களை தவிர வேறு எதுவும் பிடிக்காது. மேலும் கண்ணம்மை தங்கள் வீட்டுக்கு வந்து மேல் வேலையை செய்யும் வேலைக்காரிக்கு அவள் நன்றாக மகிழ்வோடு வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக சம்பளத்தை தவிர தனியாக அவ்வப்போது 10, 20 என்று தாராளமாக கொடுப்பாள். அதுவும் சாந்தம்மை ஆட்சிக்கு பிடிப்பதில்லை. இதே போல பல சில்லுண்டி காரணங்களால் ஆரம்பத்தில் புகைய ஆரம்பித்த சண்டை இப்போது நன்றாக பிடித்து எரிய ஆரம்பித்து விட்டது. இரவு நேரங்களில் கண்ணம்மை தன் தாயாரை பற்றி புகார் செய்யும் போதெல்லாம் கருப்பையா அவளை ஒரே வார்த்தையில் அடக்கி விடுவாள். சரி பண்ணி கொண்டு போ, அப்போதுதான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு அவர்கள் உங்களை பெற்ற தாயார், அதனால் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு போகலாம். நான் வந்தவள், எனக்கு என்று ஒரு சுயமரியாதை இருக்கிறது. நான் எதற்காக சரி பண்ணி கொண்டு போக வேண்டும்? உன்னுடைய தாயார் என்றால் என்ன செய்வாள், அதுபோல என் தாயார் மேலும் நீ நடந்து கொள். என்னுடைய தாயார் என்றால் நடப்பதே வேறு. அம்மா வாயை மூடிக்கொண்டு இருக்கிறாயா என்று அவ்வப்போது கேட்டு அடக்கி விடுவேன். உங்கள் தாயாரே அதுபோல் சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா? நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டீங்க. ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள் கண்ணம்மை, நம் வாழ்க்கையில் எனக்கு நீ முக்கியம், உனக்கு நான் முக்கியம். உனக்கு நான் எவ்வளோ சுதந்திரத்தையும் உரிமைகளையும் கொடுத்திருக்கேன். அதையே நீ அடிக்கடி மறந்துவிட்டு போகிறாய் என்று அவளை சமாதானப்படுத்துவதோடு தொடர்ந்து சொல்வான். அதனால் எனக்காக இது ஒன்றை மட்டும் செய். என் தாயாரை நீ அனுசரித்து போ. முடியாத இடங்கள் சிலவற்றை கண்டு கொள்ளாமல் இரு. அதுதான் நீ எனக்கு செய்யும் பிரதி உபகாரம். ஆனால் 6 மாதத்துக்குள் பிரச்சனை முற்று. சென்ற வாரம் கருப்பையா தன் கம்பெனி வேலையாக டெல்லிக்கு புறப்பட்ட போது விமான நிலையம் வரை வந்த கண்ணம்மை அவன் கைகளை பிடித்து கீழ்கின்றவாறு கெஞ்சி சொல்லிவிட்டாள். இந்த ஃப்ளாட்டில் நிறைய செக்யூரிட்டிகள் உள்ளார்கள். ஆகவே பயம் ஒன்று இல்லை. உங்கள் தாயார் இதிலே இருக்கட்டும். நாம் தனி கொடுத்தன போய்விடுவோம். கருப்பையாவிற்கு ஜோக்கு அடித்து கலகலப்பாக பேசுவது கைவந்த கலை. அவள் அப்படி சொன்னவுடன் கருப்பையா சிரிக்காமலும் கோபப்படுவானும் இப்படி சொன்னான். அப்படியென்றால் நீயும் நம்ம செல்ல மகள் குட்டி கண்ணம்மையும் தான் தனி கொடுத்தன போக வேண்டியதாக இருக்கும். கவலைப்படாத. டில்லியிலிருந்து திரும்பியவுடன் உங்கள் இருவருக்கும் ஏற்றதாக ஒரு வீட்டை பிடித்து கொடுத்து விடுகிறேன். என்ன செய்தால் இந்த மாமியார்மார்கள் யுத்தம் முடிந்து வீட்டில் அமைதி திரும்பும் என்று யோசித்த கருப்பையா ஒரு நல்ல முடிவிற்கு வந்தான். அவர்களுடைய குடும்ப நண்பர் வில்லிவாக்கம் வேலாயுத அண்ணனை சந்தித்து பேசினான். அவர்தான் கண்ணம்மையை அவனுக்கு மனமுடித்து வைத்தவர். அதோடு கண்ணம்மையின் பெற்றோர்களுக்கும் உறவுக்காரர். சரி கருப்பையா, 2 அல்லது 3 நாட்களில் ஒரு தீர்வுக்கு ஏற்பாடு செய்து வருகிறேன். நீ கவலைப்படாமல் இரு என்று ஆறுதல் சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். வில்லிவாக்கம் வேலாயுத அண்ணனை பற்றி ஒரே ஒரு சின்ன அறிமுகம் போதும். அவர் அரட்டை அரங்கும் திருவாளர் விசு அவர்களைப் போல எந்த பிரச்சனையும் பேசி ஒரு நல்ல முடிவை கொடுக்க கூடியவர். 3வது நாள் காலை மணி 8:10 அலுவலகத்திற்கு புறப்படுவதற்கு தன் காரை எடுப்பதற்காக குடியிருப்பின் கீழ்த்தளத்திற்கு லிஃப்டில் வந்த கருப்பையாவிற்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அதே லிஃப்டில் மேலே ஏறி செல்வதற்காக வேலாயுத அண்ணன் அவர்களும் கைக்குழந்தையுடன் அவன் மனைவி கண்ணம்மையும் காத்து கொண்டிருந்தார்கள். மனிதர் யமகாதர் பார்த்து விட்டு வந்த 3 நாட்கள் கூட ஆகவில்லை, அதற்குள் சாதித்து விட்டாரே என்று மனதுக்குள் நினைத்தவன் அவர்கள் இருவரும் புன்னகைப்பதை பார்த்து வாருங்கள் என்று சொன்னதோடும் கண்ணம்மையின் கையில் இருந்த கை குழந்தையை வாங்கி கொண்டதோடும் அவர்களுக்கு லிஃப்டில் ஏற துணை புரிந்தான். அப்புறம் நடந்ததெல்லாம் சாதாரண விஷயங்கள். அனாவசியமாக லீவ் போடாது என்று கட்டாயப்படுத்தி கருப்பாவை அனுப்பி வைத்த வேலாயுத அண்ணன் பகல் பொழுது முழுவதும் மாமியார் மருமகள் இருவரோடு பேசுவதற்காக அவர்கள் வீட்டிலே இருந்து விட்டார். மாலை மணி 6:30
டிடிகே சாலை பார்க் ஷெர்டன் ஹோட்டலில் காஃபி ஷாப்பில் தனக்காக காத்திருந்த வேலாயுதன் அண்ணனை கருப்பையா பார்த்தவுடன் அவனை எதிரில் அமர வைத்து ரத்தின சுருக்கமாக நடந்ததை இனி நடக்க வேண்டியதை சொல்லி முடித்தார். இருவரில் ஒருவர் பகல் நேரத்தில் வேலைக்கு சென்றால் பிரச்சனைகளின் தாக்கம் வெகுவாக குறைந்துவிடும் என்றும், கண்ணம்மை படித்திருந்தாலும் கைக்குழந்தை இருப்பதனால் அவளை வேலைக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலை என்றும், அவனுடைய தாயார் அவர்களுக்கு தான் ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். அவன் தாயாருக்கு கிளாஸ் பெயிண்டிங், மெட்டிவேரில் கலைப்பொருட்கள் செய்வது, எம்ப்ராய்டரி போன்ற பல கலைகள் தெரியுமாதலால் அவர்களுக்கு தகுந்த மாதிரி இளம்பெண்களுக்கு பயிற்சி கொடுக்கும் பெரிய பள்ளி ஒன்றில் வேலை வாங்கி கொடுத்திருப்பதாக கூறினார். பள்ளிக்கு சொந்தமான வாகனத்தில் பயணிக்கும் வசதி, மதிய உணவு இவற்றுடன் கை நிறைய ஊதியம் கிடைக்கும் என்றார். அவன் தாயார் அவர்களையும் அன்று காலை பள்ளி நிர்வாகியிடம் அறிமுகம் செய்து வைத்து விட்டதாகவும், அவனுடைய தாயார் அவர்களும் மகிழ்ச்சியோடு அந்த வேலைக்கு ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் அவர் சொன்னார். கருப்பையா ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டதோடும் அவரை கையெடுத்து கும்பிடவும் செய்தான். அவனுடைய கண்கள் பனித்து விட்டன. அவனை தட்டி கொடுத்துவிட்டு எழுந்தவர் புறப்பட எத்தனித்தார். அப்போது ஒரு சிறு பொறி தட்ட கருப்பையா தயக்கத்தோடு அவனிடம் கேட்டா, மாமா, ஒரு சின்ன சந்தேகம். கண்ணம்மை சற்று முரண்டு பிடித்திருப்பாளே, அவளை எப்படி சமாதானப்படுத்தி அழைத்து வந்தீர்கள்? பெண்களுடைய லாஜிக் எனக்கு நன்றாக தெரியும். முதலில் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், அப்புறம் நாம் சொல்வதற்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள். பகல் நேரத்தில் உன் மாமியாரால் உனக்கு எந்தவித பிரச்சனையும் வராது, அதற்கு நான் பொறுப்பு என்று சொல்லிதான் அவளை இங்கே நான் திரும்ப அழைத்து வந்தேன். அதே பிரகாரம் வந்த தினமே அவளுக்கு ஒரு வழி பண்ணிவிட்டேனே, இல்லையா? சொல்லு கருப்பையா என்று கேட்டுவிட்டு புன்னகைத்தார் அவர். மேலும் தொடர்ந்து அவர் சொன்னார், ஏற்பட்டுவிட்ட யுத்த நிறுத்த உடன்படிக்கை எப்போது உடையுமோ என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். எனக்கு நம் தமிழ்நாட்டு பெண்களை பற்றி நன்றாக தெரியும். அவர்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். இருவரிடமும் சத்திய பிரமாணம் வாங்கியிருக்கிறேன். ஒருவருக்கொருவர் இனி பிரச்சனையாக இருக்க மாட்டார்கள். ஆகவே நினைத்தபடி இருவருமே நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். வாழ்த்துக்கள். வருகிறேன். கருப்பையா வியந்து போய் நின்றான். மகிழ்ச்சியின் எல்லையில் கண்களில் மீண்டும் நீர் பணிக்க